சரி. அப்ப அவர் வைக்கிறார். நான் ஆட்டுக்கு கேடு வீட்டுக்கு கேடு கொண்டாடி எங்கே கூட ஏது ஒருத்தர் கேட்க மாட்டேன். போன வாரம் மழைப்பாறைப்பட்டு நாடகம். அப்ப நாடகத்துக்கு மதியானம் கிளம்பணும்ல, மதியானம் அப்படின்னு சொல்லி மதியானம் 1 மணிக்கு குடிச்சிட்டு பேப்பர் கொடுத்து வாசப்படி விட்டு கீழே இறங்குறேன். ஒரே சத்தம் வந்து சத்தம் கொண்டாடி சத்தமா இருக்கு. அப்படின்னு சொல்லி கொண்டாடி சத்தம் கொடுத்துருக்கா. எங்கேயா ஒரு நேரத்துல பேப்பர் தூக்கிட்டு வேண்டாம். என்னைக்கு பேப்பர் தூக்கி போனா நாடகத்துக்கு நான் கிளம்புவேன். இன்னைக்கு மட்டும் நான் பத்தாண்டு நாடகத்துக்கு கிளம்புனா 5 மணிக்கு மேல நான் கிளம்புவேன். 1 மணிக்கு என்ன கிளம்புறீங்கடா? மதம் நாடகம் 5 மணிக்கு மேல கிளம்புவேன். மணப்பாறை பக்கம் நாடகம் அன்னைக்கு. அதனால கொஞ்சம் தூரம் போய் இருக்கும்போது டீ கேட்டா டீ வாசி கொடுத்தாரு பாடுவார். டீ போறோம் நம்மளும் மதுரை சேரணும். எங்கேயா பாடு வந்து என்ன டீ குடிக்கிறது அப்படின்னு யோசனை பண்ணி டீ கடைக்கு முன்னாடி பார்த்தேன். சில்வர் கட்டில 2 கருப்போட வாங்கிச்சு. 2 கருப்போட வாங்கிச்சு. கருப்போட அப்ப ஒரு டீ என்ன விலைன்னு கேட்டேன். ஒரு டீ 10 ரூபான்றாரு. இது ஒரு கருப்போட என்ன விலைன்னு ஒரு வடை 5 ரூபா கட்டிட்டாரு. 2 வடையை எடுத்து சாப்பிட்டு அவ்வளவு விஷயம் இருந்துச்சு. அப்புறம் 2 வடையை சாப்பிட்டு கேட்டுருவேன். அவங்க 2 வடையை சாப்பிட்டு அவ இந்த வடை எப்ப போட்ட உடனே கேட்டேன். நேற்று போட்ட வடை வீட்டாரு. நேற்று போட்ட உடனே தம்பி பாடு முடியாது. மழை உள்ள விட்டு இருக்குன்னாரு. கொண்டாந்து சுடு கொண்டாந்து கொண்டாங்க பருப்போடையுது. பருப்போடையும் கொண்டு பருப்போடையும் பிச்சா என்ன வரணும்? ஒரு பச்சை மிளகா வரணும். ஒரு பச்சை மிளகா நான் நினைச்ச பருப்போட 4 வரல. உள்ள இருந்து பூரா மசுரா வரணும். பருப்போடையா மசுரோடான்னு கேட்டேன். தம்பி நான் டீ போடுற மாசு வடவுற மாசு உள்ள இருக்கு. அவனை போய் சேர்ந்துட்டான். உள்ள போய் வடவுற மாசத்தை பாக்குறேன். வடவுற மாசு நொட்டாமையும் முழங்கு கீழே இல்லை. ஒத்தனையை வச்சு ஆடிக்கிட்டு பருப்போட கட்டியில ஓடணும். ஒத்தனையை வச்சுருக்காங்க. 2 பருப்போட கட்டி போட்டான்னு பாக்குறேன். அப்பதான் தொழிலுக்கு வச்சவங்க அடிச்சு போட்டுருக்கேன். இந்த பருப்பு ஆட்சிக்கிட்டு சட்டி இங்க என்ன சட்டிக்கு ஆட்சிக்கிட்டு அந்த முட்டுக்கையை சொட்டுக்கையை தூக்கிட்டேன். பருப்பு 2 உருட்டு உருட்டேன். அதை கப்புக்குள்ளே டப்பு டப்புன்னு அடிச்சுள்ளோம். திரும்ப 2 உருட்டு உருட்டேன். அதை கப்புக்குள்ளே டப்பு டப்புன்னு அடிச்சுள்ள போறேன். அப்பதான் அவங்க கூட பாக்குறேன். அவங்க கப்புக்குள்ள இருக்க ஒரு 4 கூட மசூல். அப்புறம் பருப்பு விட்டு கப்புக்குள்ள இருந்தா மசூல் பிடிச்சிட்டு வராங்க. பருப்போட மசூல் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்புல திருப்பில பாருங்க முறுக்கு கரையில முறுக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் முறுக்கு எடுத்து சுட்டு வந்தேன். அவ்வளவு ருசியா இருந்துச்சு. சரி சொல்லி ஒரு 50 ரூபாய்க்கு முறுக்கு கட்டுக்கினேன். அவங்க பேர்ல வச்சுட்டு பசி ஏறிட்டேன். வீட்டுக்கு வந்தா பாருங்க நேற்று கிளம்புற நேரம் ஆயிடுச்சு. மதியானம் 1 மணி ஆயிடுச்சு. பேர்ல வீட்டுல கூட வைக்கல. செம்பள தண்ணியை வந்து கொண்டாடி கையில கொடுத்தான். செம்பள தண்ணியை வந்து கொடுத்து கையை கழிட்டு இருந்தா தட்டை சோரம் போட்டு வச்சேன். சரி சொல்லி நேரம் சாப்பாடு சாப்பாடு நெடுவடுறேன். பாதி சாப்பாடு சாப்பிட்டு பாதி சாப்பாடு கையில வச்சுட்டு அசத்து படுத்துட்டேன். நான் நாடகம் இல்ல. அப்ப பாருங்க நைட்டு 11 மணி ஆகி போச்சு. வீட்டுல கரண்ட் போச்சு. வீட்டுல கரண்ட் போகும்போது என் கொண்டாடி தூங்க உள்ள வருது. எண்ணெய கிளம்ப ஆரம்பிச்சேன். அவன் எண்ணெய வச்சு நான் கண்ணை முடிச்சு பார்த்தா ஒரே என்னடி ஒரே இருட்டா இருக்குங்க. ஏயா வீட்டுல கரண்ட் போனா இருட்டா இல்லாம வெளிச்சமா இருக்கா அப்படின்ட்டு கரண்ட் வச்சுட்டான். மணி என்னடி ஆச்சுங்க? மணி 11 மணி ஆச்சுண்டா. சரி சொல்லி நான் இதா இருந்தா 4 பண்ண பாப்பான். பேசாம படுத்து சொல்லி அசந்துட்டேன். திரும்ப உசுப்ப ஆரம்பிச்சுட்டான். மறுபடியும் உசுப்ப ஆரம்பிச்சுட்டான். என்னடி வேணும்னே ஏயா நேற்று நாடகத்துக்கு போயிட்டு வரல முறுக்கு வாங்கிட்டு சொன்னேன். முறுக்கு யாரு கேட்டாங்க. அங்கிட்ட அசந்து பாரு முருகை பார்த்துட்டு அசந்து படுத்தேன். அவன் முறுக்கு கேட்கிற நேரத்தை பார்த்தீங்களா வீட்டுல கரண்ட் போச்சு. நைட்டு 11 மணி ஆச்சு. இந்த முறுக்கு நம்ம தூக்கத்தை கெடுத்து போடுவான். அப்படின்னு சொல்லி முறுக்கு அங்கிட்ட இருக்கு அசந்து படுத்த பாருங்க. இவளை இருட்டுல தலைவர் இருந்தா கையில சிக்கிட்டு இருக்கு. கையில சிக்கினா எடுத்து கடைச்சி திண்டா கசந்து கிடந்துருக்கு. அப்பதான் கசந்து கிடந்து பிடிச்சி கத்த ஆரம்பிச்சுட்டான். ஏழு கத்திரிக்கு கண்ணை முடிச்சு கரண்ட் வந்துருச்சு. சொல்லுவாங்க நீங்க திட்டுவாட்டு வந்தா திட்டுவாக்காம ஆயிட்டு வந்தேன்னு கேட்டான். நான் திட்டுவாட்டு தானே வந்து விஷயத்தான இருந்துச்சு அப்படின்னு. அப்ப நானா பூஜா சொல்றேன். சண்டே பார்த்தா நிச்சயம் திட்டுவாக்கு என் கையில கொடுத்துட்டான். அப்பதான் கரண்ட் வந்துருச்சுல. லைட் வெளிச்சத்துல பார்த்தாலே கலரை பார்த்தது சந்தேகம். நான் வாங்கிட்டு வந்த முழுக்க வெள்ளை கலர் அது பேர் போடுறது அர்த்தம் அப்படியே இருக்கு. இப்ப கசந்து கொடுக்குறது பச்சை கலரா இருக்கு.
இவன் இருட்டுக்குள்ள முழுக்குன்னு சொல்லி தடவி என் தலைமாட்டில் பொறுத்து வச்சுட்டு கொசுபத்தி எடுத்து கடிச்சிட்டு இருந்தான். எடுத்து கடிச்சிட்டு இருக்கான். அப்புறம் கொசுபத்தி எடுத்து கடிச்சுன்னா